எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே காலை 5 மணியிலிருந்து கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலத்திலே கன்சைன்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்குது. கொஞ்சம் அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் பெரும்பாலும். அது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. அது ஆங்கிலம் உருவாக்குனதே ஒரு 5 மொழிகளை கொண்டு தான் உருவாக்கினார்கள். அது ஒரு கலப்பு மொழி தான் ஆங்கிலம், இங்கிலீஷ் அப்படிங்கிறது. அதில் லத்தீன், கிரேக்கு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், டச்சு இந்த மாதிரி அந்த எங்கெங்கெல்லாம் அவங்க ஆள சென்றார்களோ அங்கிருந்து வார்த்தைகளை அவர்கள் அள்ளி கொண்டு சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே ஒரு கலப்பு மொழியான ஆங்கிலத்தில் இந்த ஃப்ரெஞ்சு வார்த்தை இருக்கும். ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டால் 350 மொழிகள் இருக்கின்றன அப்படின்னு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வரையறுத்திருக்கிறார்கள். ஆங்கிலங்கிறது ஒரு தனி மொழி அல்ல. இந்த கன்சைன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம். அது பல அர்த்தங்கள் அதுக்கு இருக்குது. நாம் பயன்படுத்தக்கூடியது கன்சைன்ஸ் அப்படின்னு சொன்னால் மனசாட்சி. இப்போ நம்ம சாதாரணம் பேசும்போது கேட்போம், ஏன்பா மனசாட்சி படி சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சர்வசாதாரணமாக வார்த்தையாக நமக்கு போய்விட்டது. அது என்ன செய்து மனசாட்சினா என்னான்னு தெரியாதவங்க கூட சரியான இடத்துல அதை பிரயோகிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். பெரும்பாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் சொன்னாக்கா நீங்கள் கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறிவுன்னு சொல்கிறதா மனசாட்சி இல்லைன்னு சொல்கிறதா அப்படிங்கிறது இடத்துக்கு தந்தாப்புல நாம்ளே புரிந்து கொள்ளலாம். இது வழக்கில் உள்ள வார்த்தை. அது என்ன மாதிரி அது உருவானது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு மேலே எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ஞானம் போதிக்கிறது. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அது அடுத்த தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அது தன்னுணர்வு, உணர்வு நிலை, நனவு நிலை அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இது முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது மனம் சம்மந்தப்பட்ட வகுப்புகள் நடத்தும்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். மனதம் அப்படின்னு சொன்னாக்கா மனிதனுக்கு மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய திறமையை இயற்கை கொடுத்துருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அந்த மனம் இல்லைன்னா எதையுமே நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஆன்மா இருந்தால் கூட ஆன்மா நேரடியாக எதையுமே அறிந்து வைத்து கொள்வதுங்கிறது ஆன்மாவில் கிடையாது. அதுக்கு ஞானம்தான் உண்டு. ஆனால் அறிந்து கொண்டு அந்தந்த சமயத்துக்கு தகுந்தாற்போல் நடக்கக்கூடிய திறமையை நமக்கு அந்த அறிவுத்திறன் என்று சொல்வார்கள். அந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளணும்னா மனம் இருந்தால் தான் முடியும். வேறு எந்த உயிரினங்களுக்கும் இதை கொடுக்கப்படவில்லை என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குழந்தை பருவத்தில் பெரும்பாலும் 5 வயசுக்குள்ளேயே நமக்கு ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு ஒன்று டெவலப் ஆகும் மனசில். மனம் என்பது 8 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க 3 அடுக்கு உள்ளது அப்படின்னு ஆங்கிலத்தில் சிக்மண்ட் ஃப்ராய்ட்லாம் சொல்லுவார். அது கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் பாரு. இதில் இயக்கங்களை வைத்து பார்க்கும்போது ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி மனதின் இயக்கங்களை தான் நாம் அதிகமாக பேசி கொண்டு வருகிறோம். மனசின் ஒரு பகுதினா அதை நம்ம கரெக்டாக ஒரு படம் போட்டு இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது இந்த பர்சனாலிட்டிங்கிறது குழந்தை பருவத்திலேயே நமக்கு உருவாக்கம் பெற்றுவிடும். அது ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நாம் எடுத்துக்கொண்டால் ஆளுமை தான் எப்பயுமே. அது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மான கஷாயம் தான் பெரும்பாலும் ஆண்மையில் இருக்கும். அது மாதிரி சூழ்நிலை நமக்கு வாழக்கூடிய சூழல் அப்படி இருக்கிறது. அதில் நம்ம ஆணவம் என்ன முடிவெடுக்குதோ அதன்படி வாழாமல் நம்மை தடுப்பதற்கான ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. அது ஒரு ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டின்னு தான் சொல்லணும். அதை நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கக்கூடாது. அதில் ஒரு ஸ்பிளிட்டு, அதுக்குள்ளே ஒரு பகுதி தனியாக இருக்கிறது. அதுதான் கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மனோதத்துவத்தில். மனசாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மனதில் ஆளுமையில் ஒரு பகுதி தான் மனசாட்சி அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம் குழந்தையாக இருக்கிறம்போது நம்ம வீட்டில் சில குழந்தைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய நீங்கள் பார்க்கலாம். அது ஏதோ ஒரு சின்ன பொம்மையை எடுத்து விளையாடும், வீட்டில் இருக்கிற பொருள்களை எடுக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்து விளையாண்டுச்சுன்னா அதுக்கு நிறைய பொம்மையெல்லாம் கொடுப்போம். அது பாட்டுக்கு எடுத்து விளையாடி கொண்டு இருக்கும். இதே அந்த குழந்தையை தூக்கிட்டு பக்கத்து வீட்லேயோ நமக்கு தெரிஞ்ச உறவினர் வீட்டுக்கோ எங்கேயாவது போயிருக்கும்போது அங்கே இருக்கிற பொம்மையும் போய் எடுக்கும். அது உடச்சிட போதுன்னு நம்ம எடுக்கக்கூடாது, இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதோட பழக்கப்படுத்துவோம். அப்போ அது அங்கே எடுக்கிறது தவறு, இங்கே செய்வது சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். அது இந்த மாதிரி பெற்றோர்கள், சமூகத்தில் உள்ளவர்களெல்லாம் குழந்தை பருவத்திலேருந்தே அந்த ஆளுமையின் ஒரு பகுதியை ஒதுக்கி
அதுகளுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தை உள்ளுக்குள்ளே உருவாக்கி விடுவார்கள். அந்த இயக்கம் தனியாக நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் மனசாட்சி. குழந்தை வளர்ப்பின் போது அவை கற்றுக்கொண்ட மற்றும் உள்வாங்கப்பட்ட அனைத்து மதிப்புகளும் வேல்யூஸ் பூரா அதில் தான் இருக்கும். அந்த வேல்யூ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு இந்த உலகம் மதிக்கும். அப்போ மனசாட்சி எப்படி உருவாக்கப்படுகிறதோ அதில் தான் அனைத்து மதிப்புகளும், அதன் பராமரிப்பாளர்கள், அதன் சகாக்கள், அது வாழும் கலாச்சாரம் ஆகியவற்றினால் எது சரி எது தவறு என்று கருதப்படுகிறதோ அது பற்றிய தகவல்களை குழந்தை எடுத்துக்கொள்ளும் போது மனசாட்சி காலப்போக்கில் உருவாகி பின் கடைசி வரை நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம், நம்மை வழிகாட்டுகிறது என்றும் சொல்லலாம். ஏன்னா 2 வகையிலையுமே அதை சொல்லுகிறார்கள். ஞானியர்கள் மனசாட்சியை பெருசாக எடுத்துக்கலை. நாம் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் உறுதியாக இருக்கிறோம். மனசாட்சி நமக்கு ஒரு நீதிபதியாக இருந்து நம் செயல்களை, சிந்தைகளையும், விருப்பங்களையும் நியாயம் தீர்க்கிறது அப்படின்னு தான் உபச்சார வழக்கிலே கூறுகிறோம். ஆனால் நிச்சய நோக்கில் அவ்வாறு இல்லை. நாம் அதை 2ஐயும் தனியாக பிரித்து பார்க்கறதில்ல. மனசாட்சி நல்ல தீர்மானம் எடுக்க நமக்கு வழிகாட்டும், அதே சமயம் கெட்ட தீர்மானம் எடுப்பதற்கு நம்மை எச்சரிக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல தீர்மானம் எடுத்திருந்தால் அதை நம்மை தட்டி கொடுக்கும். அதுக்குள்ள குணம் அது தவறான தீர்மானம் எடுத்திருந்தால் நம்மை தட்டி கேட்கும். இதெல்லாம் மனதில் உள்ள பல இயக்கங்களில் ஒரு கூறு தான் மனசாட்சி. அது அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே நடந்து கொண்டு இருக்கிறது. விவரமாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளோதான். இது உள்ளுக்குள்ளேயே நடக்கும். இப்போ நான் பேசுகிறதே எது சரி எது தவறு அப்படின்னு நான் பேச்சை முடித்தோன்னு நீங்களே தீர்மானிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மனசாட்சியை எப்படி உருவாக்கி இருக்கிறதோ அதற்குப்படி எனக்கு மார்க் போடுவீங்க இன்றைக்கி கூட. அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கும் ஒரு மனசாட்சி உருவாக்கம் இருக்கும். இந்த மனசாட்சி உருவாக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடும், இனத்துக்கு இனம் மாறுபடும், காலத்துக்கு தகுந்தார் போலும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. எதெல்லாம் மாறுகிறதோ அதெல்லாம் நிச்சயமற்றது தானே. அதனால தான் ஞானியர்கள் இதை நீ வச்சுக்காதீங்க, வச்சுக்கலாம், அது உபச்சாரத்தோடு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, இடத்துக்கு இடம் மாறும். வேறு ஊருக்கு போனீங்கன்னா அவங்களுடைய மனசாட்சி செட்டப்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய சமுதாய தீர்மானங்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த பரிமாணங்கள், இதுக்கு தகுந்தாற்போல் அங்கே மனசாட்சி உருவாங்கியிருக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு. இந்த நல்ல கெட்ட என்பவை எல்லாமே எல்லா பிரதேசத்திலும் எல்லா காலத்திற்கும் பொருந்துவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பிரதேச கலாச்சாரத்தின் அடிப்படையில் உருவானது தான் மனசாட்சி என்பது. அது அங்குள்ள சட்ட திட்டங்களின் அடிப்படையில் வகுக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மை பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியாது. நமக்கு வேறு இடத்துல போனோம்னா இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஒன்றும் சரியா இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேறு பிரதேசத்துக்கு போனாலே, வேறு ஊருக்கு போனால் கூட, ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் மாறி போனால் கூட அவங்க பேச்சிலேயே நமக்கு பிடிக்காது. ஏன்னா அது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி இப்படி தான் இருக்கணும், ஸ்டோர் ஆகி ஃப்ரேம் ஆகிருக்கோம் நம்ம. அதுதான் மனசாட்சி அப்படிங்கிறது. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பேசுகிறதே சரியில்லை அப்படிம்போம், இவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிம்போம். அப்போ இன்னும் வெளிநாட்டுக்கு போனால் நிறைய வேரியேஷன்ஸ் தெரியும். அப்போ இதெல்லாமே தீர்மானித்து அப்பப்போ சொல்லி கொண்டு இருப்பது என்னன்னா, முன்னாடியே அப்படியே உறைந்து கிடக்கக்கூடிய அந்த மனசாட்சி அப்படிங்கிறது தான். இந்த மனசாட்சியை நாம் விட்டு விலகினால் நமக்கு என்ன ஆகும், நீ சரியாக நடக்கலை அப்படின்னு ஒரு குற்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது தான் உறுதி. இந்த மனசாட்சி தான் நமக்கு குற்ற உணர்வையே அளிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த குற்ற உணர்வு வந்துச்சுன்னா அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு மிக நீண்ட நாட்களாகும். சில நேரத்தில் அதிலே மடிந்து போகக்கூடியவர்கள் கூட இருப்பாங்க. அதிலே அவங்களுக்கு தெரியாது, இந்த குற்ற உணர்வே அவங்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இது ஆரம்பத்தில் சொல்லும், ஆரம்பத்திலே மனசாட்சி இதை நீ செய்யாத அப்படின்லாம் சொல்லும். ஆனால் அதை மீறி செய்வாங்க. அது அந்த ஆளுமைக்கு இல்லை, ஒரு திமிர், அதான ஆணவம் அப்படிங்கிறது. அப்போ அந்த வழியிலே நடந்து விட்டு கடைசி காலத்தில் போய் அந்த மனசாட்சி குற்ற உணர்வாக சேமித்து வச்சிருக்கல அந்த ஏரியாவை போய் பார்ப்பான் அவன். அப்போ தான் அவன் மனசு வருத்தப்படுவான், கவலைப்படுவான். அப்புறம் ஆர்த்தர உத்தர தியானம் அதிலே வட்டமடித்து இவன் இறப்பான். ஆக இந்த மனசாட்சி உருவாக்கம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தீர்மானித்து தருபவர்கள் தான் ஞானி. அவர்கள் சொல்லும்போது நம்ம இப்போ இருக்கக்கூடிய மனசாட்சியில் என்னென்ன இருக்கோ, எது சரி எது தவறு அப்படிங்கிறத நாம் மாற்றி அமைக்க முயல வேண்டும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு வழி இருக்குது, அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் தியானம் செய்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
வீட்டு பெரியோர்களை தங்களுடன் வைத்து கொண்டு காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்த தீர்மானமாக இந்த சமூகம் வைத்து இருந்தது. இது வந்து ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது. எங்கள் காலத்திலே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா, தாத்தா பாட்டி இருக்காங்களா, எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. 30 பேர் கூட ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி குறைஞ்சி ஒரு 2 தலைமுறை மட்டும் ஒன்றாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வழக்கத்தில் இருந்தது. அது மனசாட்சியாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தொலைத்தொடர்பு வந்தது, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர்பு வந்தது, போக்குவரத்து அதிகமானது, அதோட வேகம் அதிகரிக்கப்பட்டது, தொலைத்தொடர்பு இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் அவங்கவுங்க கைக்கு வர வர அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் உள்ளே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உள்ள மனசாட்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிக்கொண்டே வருவதை நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம். இந்த தீர்மானம் கொஞ்சம் தளர்ந்து போச்சுன்னு தான் சொல்லணும். காப்பாற்றலாம் பெரியவங்களெல்லாம் எந்த வழியில் வேண்டுமானாலும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனை கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதே மனசாட்சி. கூடவே அவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டும் வந்துருச்சு. அதனால தான் இத்தனை முதியோர் இல்லங்கள் கூட இருக்கின்றன. நான் வயசானதுனால சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறையா பேரை நான் பார்க்குறேன். இது புதுசாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 45-50 வயசுலேயே முதியோர் இல்லம்லாம் நாங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபாதர் மதர் எல்லாமே ஒன்றா இருந்த காலம்னு வச்சுங்களேன். இன்றைக்கு அதெல்லாம் அது தப்பா ரைட்டா அப்படிங்கிற கொஸ்டினே அங்கே இல்லை. ஏன்னா மனசாட்சிங்கிறது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்ம கேட்போம். அது சமூகத்தினால் வரையறுக்கப்படுவது. இன்றைய சமூகம் இல்லைப்பா நீ இப்படி இருக்கலாம், எல்லாம் சேட்டலைட் ஃபேமிலியாக இருக்கலாங்கிறத ஏற்றுக்கொண்டு விட்டது. உடனே மனசாட்சி என்ன செய்யும்? எதெல்லாம் பொதுவாக சமூகம் ஏற்றுக்கொண்டதோ அந்த பக்கம் விளையாக ஆரம்பிக்கும். இந்த குற்ற உணர்வுக்கு ஆளாகாமல் எது முற்காலத்திலே எது குற்ற உணர்வு என்று மனசாட்சி கூறியதோ அது மாறுபடுகிறது. அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யலாம், வேண்டான்னா கூட விட்டுடலாம். அவங்க என்ன கேட்குறாங்களோ பணப்பை வெளிநாட்டிலேருந்து நான் 1 லட்சம் அனுப்புகிறேன், 2 லட்சம் அனுப்புகிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க எல்லோரும். இங்கே வந்து வைத்தியமோ நல்லதாக கெட்டதாக நீங்கள் பார்த்துங்க, ஒரு நர்ஸ் வேணாலும் வச்சுங்க, மாதத்துக்கு நீங்கள் 25,000 கூட செலவு பண்ணிங்க, நாங்கள் எது வேணால் செய்கிறோம், ஆனால் எங்களோட நீங்கள் இருக்க வேண்டாம். இப்போ மனசாட்சி மாறிவிட்டது. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையில் சரிதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த முதல் தலைமுறைக்கு தான் அது ஒரு புழுக்கமாக இருக்கும். இந்த குற்ற உணர்வு நம்ம வளர்த்த பிள்ளைங்கள்ட்டே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இது ஒரே இனத்திலே ஒரே இடத்திலே ஒரே பிரதேசத்தில் கூட தலைமுறை காலகட்டத்தில் மாறக்கூடியது அப்படிங்கிறத நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. ஏன்னு சொன்னால் அந்த மனசாட்சி அப்படியே ஸ்திரமாக இருக்காது. நாம் என்ன தான் வளர்த்துருந்தா கூட மனசாட்சியை அள்ளி போட்டு அவங்கள வளர்க்க முடியாது. அது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தும் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாறக்கூடியது அப்படிங்கிற உண்மையை இப்போ இருக்கிற தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. அதுதான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ ஏன் இப்படி மாறிடுச்சு, அதை போய் சரி பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையை நாம் சொல்ல வரவில்லை. இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நாம் அப்படிங்கிறதான். இன்றைக்கே நீங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள. இனி வருங்காலத்தில் முதல் தலைமுறை அவர்கள் வழியை பார்த்து கொள்ள வேண்டியது தான். அவங்கவுங்க வழியை அவங்க பார்த்து கொள்ள வேண்டியது தான். இதுதான் நியதி அப்படிங்கிறது உங்கள் காலத்துக்கு விதிக்கப்பட்டது. இது வெளிநாட்டு இறக்குமதி. ஏனென்றால் பல திருமணங்கள் செய்து கொள்ள போகிறார்களே உங்கள் வீட்டிலே. ஒரு திருமணமாக நடக்க போகுது, அங்கெல்லாம் நிறையா திருமணம் நடக்கும். அதுதான் இப்போ இன்னும் வரப்போகுது. அடுத்தடுத்து விவாகரத்து, உடனே திருமணம். இது அடுத்த கலாச்சாரம் வந்து விட்டது. இது தப்பாக ரைட்டாக கிடையாது. நான் பேசுகிறது சரியாக தப்பாங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு இருக்கலாம், ஆனால் சமுதாய மனசாட்சிக்கு அது சரிதான். ஆக நம்ம அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம புழுங்கி ஒன்றும் ஆகப்போகிறதில்லை. ஆக பல பெற்றோர்கள் இவர்கள் வாழ்வில் புகுந்து விளையாடுவார்கள் இல்லையா? அப்புறம் 2-3 கல்யாணம் ஆச்சு, என்ன பண்ணுறது? அவங்களுக்கும் பெற்றோர் இருப்பாங்க, இவங்களுக்கும் யாரை வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்தனம் பண்ணுவாங்க? இது மாதிரிலாம் அடுத்தது வரும். இப்படி அங்கே ஏற்பட்டு தான் அது இறக்குமதி ஆகியிருக்குங்க. ஆக இது எல்லாமே பிற்காலத்தில் நாம் எதிர்நோக்கி வாழ வேண்டும் அப்படிங்கிறத, இந்த மனசாட்சியை வச்சு வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுக்கெல்லாமே காரணம் தொலைத்தொடர்பு தான். பல நாடுகளுக்கு நம்ம செல்ல ஆரம்பித்தது தான். நமக்கெல்லாம் திக் விஜயம், திசை விரதம், திக் விரதம்லாம் காற்றுல போயாச்சு. அதனால் நாம் என்ன செய்யணும், இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரையறை செய்து இப்போ உள்ள தலைமுறையை தங்களை சரியான பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பரிந்துரை. ஆக மனசாட்சியிலிருந்து சுதந்திரம் அழித்துவிடப் போவது என்னவோ உறுதி தான்.
அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்காக நீங்கள் குற்ற உணர்வு ஆகியெல்லாம் இருக்க போகிறதில்ல. எல்லா குடும்பத்திலையும் யாருமே அப்படி வைத்துக்கொள்ள போகிறதில்ல. அது மாறதான் போகிறது அப்படிங்கிற உண்மையையும் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். இது சரியா தப்பா அப்படிங்கிறது யாருமே நிர்ணயம் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் எப்படி இருக்குது, அம்மா அப்பாவோடைய இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்க போது அதுக்கு மனசாட்சி இருக்குது நமக்கு இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. எல்லாருமே மற்ற விலங்குகள் எப்படி இருக்கின்றனோ அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. இது என்ன செய்யும் என்றால், சிந்திக்கும்போது நாம் இப்படி நடந்தால் யாராவது நம்மை குற்றம் சொல்வார்கள் அப்படின்னு கூற ஆரம்பித்துவிடும். நம் பேச்சை பிறர் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை அறிந்து எச்சரிக்கையாக பேச சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏதாவது பொருளை வாங்க சென்றால் அது விலை அதிகம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்காது, இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது மனசாட்சியில் அப்படிங்கிறது கூட சொல்லும். வெளியே செல்வது, அப்போ சாப்பிட்ற விஷயத்தில் கூட நம்மளை எச்சரிக்கை பண்ணிட்டு, உனக்கு சுகர் இருக்குப்பா, ஸ்வீட்டு சாப்பிடாத, வியாதியஸ்தர்களை எச்சரித்து கொண்டு, இதெல்லாம் மனசாட்சியோட வேலை தான். ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்டோமா அப்படிங்கிறது வேறு விஷயம். இவற்றை மீறி நாம் செய்த பின் அதனால் எதிர்வரும் எதிர்மறை விளைவால் வரும் குற்ற உணர்விற்கு இதுவே அடிப்படை காரணம். குற்ற உணர்வு ஏன் வருதுன்னு சொன்னால், அப்பப்போ உள்ளேருந்து சொல்லப்போனால் மனசிலிருந்து வரக்கூடிய ஒரு குரலை நாம் சட்டை செய்யாமல் வாழ்வது தான் குற்ற உணர்வுக்கு நாம் ஆளாகிறோம். அப்போ அந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங்க்கு காரணமே மனசாட்சி தான். அப்போ மனசாட்சியினுடைய உருவாக்கம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுல நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது குழந்தை பருவத்திலேயே வந்ததை அப்படியே நம்ம கடைபிடிக்கிறோம். அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரும்போது தான் விவகாரத்திலிருந்து நிச்சய நோக்கிற்கு நம்மை தள்ளுகிறார்கள் ஞானியர் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீ மனசுக்குள்ளேயே வட்டமடிச்சுக்கிட்டு இருக்க, அந்த மனசாட்சி சொல்கிறதுலையே இருந்து கொண்டு இருக்கிறாய். இது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். இந்த சமுதாயம் எப்படி நடக்குதோ, இப்போ சில ஊர்லலாம், இப்போ திருச்சிலாம் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு பிரதேசத்திலே ஜேப்படி திருடர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே எப்படி இருக்கும் மனசாட்சி, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாருமே பிட் பாக்கெட் அடிப்பான். இப்போயும் இருக்குது அந்த ஏரியா. அதெல்லாம் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் இப்போயும் பிட் பாக்கெட் தான் அடிச்சிட்டு இருக்கான். அவங்க ஏரியாவுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் வெளியில் திருச்சியில் நடக்கக்கூடிய அத்தனைக்கும் இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது போலீஸ் ஃபைல்லே இருக்குது. அப்போ அவங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரி, இதுதான் தர்மம், அதுதான் நியாயம். அங்கே அந்த ஏரியாவில், வெளிநாட்டுக்கு போயிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி. இப்போ அரசியலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மனசாட்சி வேறு. ஆக மனசாட்சிக்கு இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் மாறிக்கொண்ட க்ஷேத்திர கால இதன் அடிப்படையிலே பாவனை மாறிக்கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த மனசாட்சி. அதுதான் இந்த க்ஷேத்திர காலம்ங்கிறது நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ, எந்த காலத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களோ அதை பொறுத்தும் மனசாட்சி மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சுருக்கமாக சொன்னால், எல்லாம் சரியாக நடந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் உறுத்தலாக இருக்கிறது மனதில் என்றால் அதுதான் மனசாட்சி என்பது. எல்லாம் சரிதான், ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லைப்பா அப்படின்னு தோணுது பார்த்தீங்களா. சிம்பிளாக சொன்னால் அதுதான் மனசாட்சி. மனதில் சரி, தவறு, குற்ற உணர்வு இவையெல்லாம் சமூகம் சார்ந்த கருத்துகள் தான். இவை சமூக நெறிகள் மூலம் நமக்குள் செலுத்தப்பட்டவை. ஒழுக்க நெறிகள் என்பவை சமூக சார்ந்தது. இனத்திற்கு இனம் வித்தியாசமாகவும் இருக்கின்றன. வெவ்வேறு காலங்களில், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறான ஒழுக்க நெறிகள் இருந்துள்ளன, இப்போதும் உள்ளன அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் அதை விட்டு எப்படி வளர்றது அப்படிங்கிறது புரியலை நமக்கு. ஒரு சைக்கிளில் ஒரு வயசுக்கு மேலே அண்ணனாக இருந்தால் கூட டபுள்ஸ் போகாத அப்படின்னு எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் இருந்தால் கூட யாருமே டபுள்ஸ் கூட போக மாட்டோம். அப்போனா சைக்கிள் தான் அதிகம். அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுங்களை கூட அண்ணங்காரன் தங்கச்சி சின்ன வயசுலாம் அழைச்சிருப்பான். கொஞ்சம் ஒரு சட்டன் ஏஜுக்கு மேலே அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு வீட்டில் இருக்கிற பாட்டியெல்லாம் கற்றுவாங்க. அது மாதிரி அப்போ அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் அப்படி. இந்த கலாச்சாரம் உருவாக்கம் அந்த மனசாட்சியிலேருந்து வந்தது தான். அப்படி போனாக்கா அது தவறு அப்படின்னு மனசுக்கு நமக்கு வரணும் அப்படிங்கிற அவங்க போதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த போதனைகள் தான் நமக்கு மனசாட்சியாக உருவாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் கூட போ, பரவாயில்ல, அடுத்த தலைமுறையில் அதே பொண்ணுங்களை அண்ணன் கூட போகலாம் போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பைக்கில் எவனோட கூட வேணாலும் போகலாம், சர்வசாதாரணமாகி விட்டது. நான் தவறு சரி அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. மனசாட்சியில் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நாம் ஜீரணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டியது. ஐயோ தப்பு தப்புன்னு நம்ம இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது.
அப்போல்லாம் பஸ்ஸில் ஒரு பொம்பளை பக்கத்தில் கூட ஆண்கள் உட்கார மாட்டாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது பெண்களுக்குன்னு சீட்டு இருக்கும், அங்கே யாருமே உட்கார மாட்டாங்க. ஒருத்தர் உட்கார்ந்தா கூட யாரும் பக்கத்தில் போய் ஆண்கள் உட்கார மாட்டாங்க. அப்படி தான் இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அவங்க அந்த காலத்து பாட்டியே இப்போ என்ன கேட்டால் கூட எல்லாம் ஒன்னடி மறுபடி அடிமை. அப்படி ஆகிப்போச்சு. இப்படி மீறி உட்கார்ந்தா அந்த சீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, எழுந்திரிச்சிருவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சர்வசாதாரண சகஜமாகி விட்டது. அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா கொஞ்சம் அவங்களுக்கு சொன்ன பாஷையில் சொன்னால் லஜ்ஜா கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை. இல்லாமல் அது லம்பாடி கும்பலாக போச்சு அப்படின்றோம். இப்போல்லாம் இருக்கிற வயசான பாட்டியை கேட்டிங்கன்னா ஒன்றும் சரியில்லை இப்போல்லாம் நாட்டில் அப்படிமா. இது ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரல. இதை ஜீரணித்து கொண்டு வாழ்வது தான் மனிதர்கள். அதுதான் அந்த ஏரியாவுக்கு தான் நான் வர்றேன். பஸ்ஸில் மட்டும் இல்லை, ஆட்டோ ஷேர் ஆட்டோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போய் உட்காரும் போதே பக்கத்தில் ஆண்கள் தான் இருப்பான், அதில் ஏறி தான் உட்காந்துக்கணும் நீங்கள். அதுதான் வேறு வழி கிடையாது. இல்லை அந்த நேரத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது. அங்கெல்லாம் போய் யார் புருஷன் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கானா, அண்ணன் தான் உட்காந்துருக்கானா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற லஜ்ஜை கூட மாறிவிட்டது. அதை ஜீரணித்து கொள்ள முதல் தலைமுறைகள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ ப்ரிவைலிங் சினாரியோ என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது தான் பலரும் கஷ்டப்படுகிறார்கள். இதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறது நிர்ணயம் செய்வது யார் அப்படின்னு சொன்னால் அப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் தான், அப்போ இருக்கிற சமூகம் தான் அதை முடிவு செய்கிறது. முன்னாடி இருந்த சமூகம் வரையறை செய்ததை இன்றைய மனசாட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் உண்மை. அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனசாட்சி மாறுபடக்கூடியது, அது அப்பப்பையும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது நிலையாமை சிந்தனைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மனசாட்சிக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. ஆக எல்லாம் அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், தந்திரம், ஏமாத்து என்று ஒரு காலத்தில் வரையறுக்கப்பட்டதெல்லாம் இன்று புத்திசாலித்தனம் என்றாகிவிட்டது. இது சர்வசாதாரணம். ஏன்னா மனசாட்சி மாறி போச்சு. இதெல்லாம் தப்பே இல்லைப்பா அப்படிமா. ஏதாவது ஒரு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இப்போ ஒன்றும் தப்பே இல்லை அப்படிமா. இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு வசனமே எழுதுகிறான்ப்பா, சர்வசாதாரணமாப்பா, அரசியலில் சகஜமாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போல்லாம் மாறிவிட்டது. இப்படி இருந்தால் தான் 4 காசு கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிற வாசகமே அறம் காப்பவர்களை எடுத்து சொல்லும் கலாச்சாரமாக மாறிவிட்டது என்று. எதில் தான் காசு சம்பாதிக்கணும்னு இல்லை. எந்த ஏரியா புனிதமாக இருக்க வேண்டுமோ அந்த ஏரியாலே இன்றைக்கி காசு சம்பாதிக்கக்கூடிய அளவில் மனிதர்கள் மாறி வருகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் பணத்தை அளிக்கிறார்கள். அது இப்போ கலாச்சாரம் மாறி போச்சுன்னா காரணம் மனசாட்சியில் குற்ற உணர்வு இல்லை, மாறி போச்சுன்னு தான் அர்த்தம். மேற்சொன்ன அசிங்கங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சில இனத்திற்குள் இருந்தன அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நீச்ச குலமாக நாம் எதை நினச்சோம்னா அதெல்லாம் இப்போ மாறி போய்விட்டது. உச்ச குலத்தில் தான் நீச்ச சிந்தனைகள் வர ஆரம்பித்து விட்டன, நீச்ச கலாச்சாரம் கலந்து விட்டது என்று தான் சொல்லலாம். ரோட்டில் குத்தாட்டம் போடுறவங்களாம் அந்த காலத்தில் கூத்தாடிகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது டான்ஸ் ஆடுறது கூட. அவங்கெல்லாம் ரோட்டில் தான் ஆடி ஆகணும். அவங்களுக்கு சரியான ஒரு பயிற்சி இருக்காது, நாகரிகமான இசைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் காசு இருக்காது, வசதி இருக்காது. உண்மை காரணம் அதுதான். அவங்கள நம்ம தாழ்ந்த குறம்னு சொல்கிற மொழிய அவங்களுக்கு வாய்ப்பை அளிக்கவே இல்லை அன்ற இந்த சமூகம். அதனால் அவங்க அப்படி இருந்தாங்க. அந்த ஒலி என்ன அவங்களுக்கு என்ன தோணுச்சோ, அந்த இருக்கிற 7 சுரங்களுக்குள்ளே என்ன வாசித்தார்களோ அதுக்கு ஒரு ஆட்டத்தை போட்டாங்க. அதை நம்ம குத்தாட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி அதை வேறு மாதிரி நாங்கள்லாம் சொல்லுவோம். அதை நான் இது பொதுவில் பேசக்கூடிய இடத்துல நம்ம சொல்கிறதில்ல. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒலிகள் கூட இன்று மேன்மையான ஒலியாக மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். வயசானவங்களுக்கு ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். இதுக்காக புழுங்கி என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்காது. உச்சகுலத்தில் பிறந்தவள் கூட குடும்ப விழாக்க மட்டுமல்ல, ரோட்டில் அறகுறை ஆடையில் குத்தாட்டம் போடுவது எல்லாம் ஆலய விழாக்கள் வரை நுழைந்து விட்டது. நம்ம அதையும் வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நவடேஸ் இப்போ குடும்ப பெண்கள் இவங்க ஆடணும், இல்லை இவங்க ஆடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் எப்படி வேணாலும் ஆடலாம், என்ன மாதிரி உடல் அசைவுகள் கூட ஆடலாம். அது விரசமா அப்படிங்கிறதெல்லாம் கூட மாறிவிட்டது. அப்போ மனசாட்சி எங்கேயோ போயிடுச்சு, எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு தான் வயசானவங்களாம் நினைக்கிறாங்க. அது தேவையில்லாத ஒன்று. இந்த காலத்துக்கு இதுதான் தேவை, இப்படி தான் இருக்கணும். இப்போ உலகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்த சூழ்நிலை அதில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சினிமாவில் ஒரு சின்ன காட்சியை கூட எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். அது டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப மணி 7 மணி ஆச்சு. அதை போட்டோம்னா
ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கு இன்னும் நான் வாயால் சொல்கிறத விட அதில் ரொம்ப கரெக்டாக வந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கச்சிதமாக அவர் அதில் போட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். முன்பு இனத்தின் அடிப்படையில் வேறுபட்டிருந்த மனசாட்சி இன்று சமமாக கருதப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். உலக அளவிலே பிரதேசத்திற்கு பிரதேசம் மனசாட்சி மாறுபடுவதால் கலாச்சார மாறுபாடுகள் தெரிய ஆரம்பித்தவன். ஆனால் காலம் போக போக இடையே உள்ள தொலைவு போக்குவரத்து வாகனங்கள் வந்து குறைய ஆரம்பித்து விட்டது. தொலைத்தொடர்பு சாதனங்களின் உபயோகம் பெருகி இடைவெளி குறுகி போக போக மனித மனசாட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் காலம் சூழலுக்கு ஏற்ப ஒழுக்க நெறி என்பது கூட நபருக்கு நபர் வேறுபடுகிறது. ஆக மனசாட்சியானது மனம் என்ற அந்த கரணத்தில் உருவான ஒன்று அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கரணம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடியது, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அது இடத்திற்கு இடம் மாறுபடவே செய்யுங்கிறது தான் அதனுடைய டெஃபனிஷனே. அது நமக்கு தெரியல, நாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நாம் வருத்தப்பட மாட்டோம். இது எல்லாமே நான் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்க நாளைக்கு பெரியவங்களாக தான் போக போகிறீங்க. உங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு உறுத்தலையோ ஒரு குற்ற உணர்வையோ நாளைக்கு தரதான் போகிறது. ஆக காலத்திற்கு காலம் மாறுபடவே செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி அப்படிங்கிறது. அது எப்போ பார்த்தாலும் நாம் ஒரு இடத்துல இருந்தால் அது இன்னொரு இடத்துல நின்று சொல்லிக்கிட்டே இருக்கும். சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அதுக்காக ஒரு பிம்பமே உருவாக்கியிருப்பான். அது வந்து சொல்லிகிட்டு இருக்கும், நீ இப்படி நடக்கிற, நீ செய்கிறது சரியில்லை அப்படின்னு. இந்த பக்கம் ஒருத்தன் இருப்பான், நீ செய்ய அப்படின்பான். அது ஈகோ. இந்த பக்கம் மனசாட்சின்னு வந்து நிற்கும், அது இன்டர்பர்சனாலிட்டி. அது வந்து சொல்லி கொண்டு இருப்பதாக காட்சிப்படுத்துவார்கள். இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி சீனே வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாரையும் மாற்றிட்டாங்க நவடேஸ். அதனால் அந்த காட்சி எல்லாமும் காற்றுல போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் மனசாட்சி அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்கிற கலாச்சாரத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான் அதே சினிமாக்காரன். இது மனதில் சாட்சி பாவனையாக இருந்து செயல்படுவது. இது தீய உணர்வுகளால், அறியாமையால், ஆணவத்தினால், மாயையால் உருவான ஒரு மனதின் பகுதி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. இது வந்து ஒரு மாயை தான் அந்த மனசாட்சிங்கிறதே அப்படின்னு தான் ஞானிகள் சொல்லுகிறார்கள். இது கண்டிப்பாக எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருந்துவதில்லை. இது சேத்திர கால அடிப்படையிலே சாட்சி பாவனை மாறக்கூடியது. சாட்சிங்கிற வார்த்தையே அங்கே அதான் வருது. நாம் என்னத்தை பார்க்குறோம், என்ன கேட்குறோம், இதெல்லாம் உள்வாங்குகிறோம். அது உள்ளே பாவனையாக மாறுகிறது. அதுதான் சாட்சி பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாதாரணமாக சாட்சி பாவனை அப்படிங்கிறது என்னமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல நம்ம தண்டனை வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சாட்சின்னு யாராவது ஒருத்தவங்க இப்போ நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ அண்ணன் தம்பிக்குள்ளேயோ வேறு ஒரு இடத்துலையோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனா என்ன செய்வாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்திலே அதை வந்து வழக்காக எடுத்துக்கொண்டு பேசுவார்கள். வாதி இருப்பார், பிரதிவாதி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்கே நீதிமன்றத்தில் இருப்பாங்க. அப்போ விசாரிக்கும்போது அவங்களுக்கு கிளியர் கட்டாக புரியலன்னா என்ன செய்வாங்க, சாட்சியை விசாரிப்பாங்க. அந்த சாட்சி வந்து என்ன சொல்லணுமோ அங்கே பார்த்ததை சொல்லிவிட்டு செல்லும். இப்போ இன்றைய சாட்சியை மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே சாட்சிங்கிறது ஒரு சாட்சி பிரமாணம்னு ஒன்று வாங்குவாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது சத்தியஜோதனை புக்கன் கொடுத்து வாங்குறது. இதெல்லாம் வந்து நடைமுறையில் நடக்கிறது இல்லை, சினிமாவில் காட்டுறதுதான்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி நீங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு காட்சிப்படுத்தியிருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நீதிபதிக்கு தண்டனை வழங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த சாட்சியை வச்சு ஒரு தண்டனை கொடுத்துட்டு போயிடுவார், வேலை முடிஞ்சு போச்சு அன்னையோட. இதில் பாதிப்பு ஒன்று யாருக்கு வரும், வாதிக்கு வரலாம், இல்லைனா பிரதிவாதிக்கு வரலாம். சாட்சிக்காரனுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இதுதான் சாட்சி பாவனையாக நாம் இருக்க வேண்டியது. எப்பயுமே நமக்கு பாதிப்பு இல்லாமல் தான் சாட்சி பாவனையாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படின்னா நாம் யாராக இருக்கணும், தன்னுணர்விலே நாம் ஐக்கியமாக வேண்டிய நிலைப்பாடு அங்கே தான் வருது. நீங்கள் மனசில் இருந்துக்கிட்டு சாட்சி பாவனையாக இருந்தீங்கன்னா, இது சரியில்லை, இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு அடுத்தது வர தலைமுறையே நாம் குற்றம் சுமத்தி கொண்டிருப்போம். நாம் அவங்களோட சேர மாட்டோமோ, நாங்கள் தனியாக ஆளும்போம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நம்ம தீர்வு என்னென்னா, ஞானியர்கள் அருமையாக அந்த காலத்திலே கொடுத்துருக்குறாங்க. நீ சாட்சி பாவனையாக இரு. இந்த சாட்சி பாவனைன்னா, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் என்ன பார்க்குறேனோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி. இதை தான் சாட்சி பாவனை. சாட்சி பாவனையெல்லாம் எந்த ஒரு குற்ற உணர்வுக்கும் நம்ம ஆட்படாத ஒரு பாவனை அது. அந்த குற்ற உணர்வுக்கு ஆனானா நீ ஒன்று வாதியாக இருப்ப, இல்லைன்னா பிரதிவாதியாக இருப்பாய்.
இங்கே தீர்ப்பெல்லாம் இயற்கை தான் வழங்குகிறது. அதுதான் நமக்கு. நீ இயற்கை வழங்கக்கூடிய தீர்ப்புக்காக நீ வாதியாகவோ பிரதிவாதியாகவோ மாறினால் உன்னுடைய சாட்சி பாவம் அங்கே சரியாக வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம். இதை தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். இதுக்கு உண்மையான சாட்சி அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்குமே தீர்வு கிடைக்காத போது நீதிமன்றத்துக்கு போய் நாம் சாட்சியை கூறுகிறார்களே, அவன் அதோட வேலை முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி நாம் உள்ளுக்குள்ளும் சாட்சியாக மாற வேண்டும் அப்படிங்கிறதான் ஞானியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரி அப்படி நாம் மாற ஆரம்பித்து விட்டால் அந்த சாட்சி பாவத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா மனசாட்சிங்கிற உள்ளார்ந்த சத்தியத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் நாம் அந்த சாட்சி பாவனையாக மாறிவிட்டால் இந்த மனித நேயம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே நாம் நுழைவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்ம குணத்தின் வெளிப்பாடு. அதுதான் நாம் மனசாட்சியிலேருந்து மனித நேயத்திற்குள் நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையும் அதுக்கு மாறினால் இதற்கு நல்ல தீர்வே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முழுதுணர் ஞானி மட்டும் இல்லை, சாதாரண ஞானி கூட அதுதான் சொல்லுகிறார்கள். இந்த ஆன்ம குணத்தின் வெளிப்பாடு தான் மனசாட்சி அல்ல மனித நேயம் என்பது. அதை மனிதனாக இருக்கும்போது அதை மனித நேயம்ங்கிறோம். அந்த நேயம்ங்கிற வார்த்தை, நேசம் அப்படிங்கிற வார்த்தையே நீங்கள் ஆன்மாவில் தோய்ந்தால்தான் வரும். ஏன்னா ஆன்மா எதை பார்த்தாலும் அதுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? மனசால் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு பாதிப்பு. உங்கள் மனசுக்கு பாதிப்பு வருது, உடம்புக்கு பாதிப்பு வருது. நீங்கள் ஆன்மாவாக பார்க்கணும். நீங்கள் சாட்சி பாவனையை வியவகாரத்திலிருந்து நிச்சய நோக்குக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடியது. அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நேசம் மிகுந்த மனிதனாக திகழ்வீர்கள். தானாகவே மாறிடுவீங்க. மனிதன் எப்படிப்பட்டவன்னு பார்க்க மாட்டீங்க. இவன் நல்லவனா கெட்டவனா, இங்கே நடக்கிறது சரியா தவறா இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி சமநிலை உணர்வுடன் நேசத்தோடு பழகுவீர்கள் அப்படிங்கிற உண்மையைத்தான் அவர்கள் அங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்த சாட்சி பாவனையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, அதுவும் ஆன்ம சாட்சி பாவனையாக மாறிவிட்டால் மனித நேயம் வெளிப்படும் அப்படிங்கிற ஏரியாவை சொல்லி கொடுத்தார்கள். அதற்கு நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. உங்கள் பார்வையை மாற்றிக்கொண்டே வந்தால் கூட அது மாறிவிடும். அதற்காக தனியாக ஒரு தியானம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து யோசிக்கலாம். நீங்களே உங்கள் மனசாட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சரி செய்யலாம். நீங்கள் மாற்றிக்கொண்டே போகலாம். அது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களை நன்றாக உள்நோக்கி இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மனிதநேய பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்போது தான் தெய்வத்தன்மை வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வகுக்கப்பட்ட இப்போ சாதாரணமாக நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகளே மனசாட்சி வளருமே தவிர விழிப்புணர்வு வரவே வராது. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள்லாம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா மனசாட்சிப்படி தான் நம்ம ஒழுக்க நெறியை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஒழுக்க நெறி எல்லாமே இயல்பாக இருக்காது. நமக்கு அப்பப்போ மனசாட்சி நீ செய்கிறது சரியில்லை, இந்த இடத்துல நீ சரியில்லை அப்படின்னு ஒன்று நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மனசாட்சி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க நெறிகள் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மனித நேயம் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது இயல்பாகவே ஒரு நல்ல நெறியாகத்தான் இருக்கும். முழு நேரமும் முழுமையாக அந்த மனிதநேயம் மலர்ந்திருந்தால் நமக்கு ஒழுக்க நெறி அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு கட்டுப்பாடு தேவையில்லை. இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நிர்பந்தம் இருக்குது. மனசாட்சி உள்ளே பூந்து நம்மளை குற்ற உணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம அந்த ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும் அப்படின்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதை பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மனிதத்தன்மையின் போலித்தனமே ஒழுக்க நெறிகள் தான் அப்படின்னு தான் ஞானியர்கள் சொல்லுகிறார்கள். இது நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஆழ்ந்த சிந்தனை இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சமூகத்தில் ஒரு சில விஷயங்களை ஒழுக்க நெறிகளால் சரி செய்ய முடிந்தாலும் மனிதனின் உள்நிலையில் அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது ஒரு நாள். என்னைக்காச்சும் ஒரு நாளையும் மாறிடுவான். எவ்வளோ தான் ஒழுக்க நெறியாக இருந்தால் கூட அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து கொண்டு, ஏன்னா அவன் ஆணவத்தில் இருக்கிறான். அவனுடைய ஆளுமையிலே ஆணவம் தான் நிற்கிறது. அதனால தான் முதல்ல நம்ம கோயிலில் வைக்கிறது என்ன வைக்கிறோம்? மான கஷாயத்தை எடுக்கிறதுக்காக மானஸ்தம்பம் வைக்கிறோம். ஆனால் மனித நேயத்தினால் கட்டுப்பாடு எதுவும் விதிக்கப்படாமல் தளர்வான வழியில் சமுதாயத்தில் ஒழுங்குமுறையை ஏற்படுத்த முடியும். இது மனிதனை இனிமையாக மாற்றும். அதுதான் முக்கியமானது. மனிதநேயம் வளர்ந்து மலர்ந்து வழிந்தோடினால் அடுத்த படிநிலையான தெய்வீகமாக நாம் மாறுவதற்கு அது கைகூடும் என்பதில் ஐயமே இல்லை. நமக்குள் மனித நேயத்தை வழிந்தோட அனுமதித்தால்தான் தெய்வீகம் உள்ளே மலரும். போதனையால்
தெய்வீகம் நடக்கவே நடக்காது. அவமானம், பயம், குற்ற உணர்வு தான் மிச்சமாக இருக்கும். ஏனென்றால் வகுப்புக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளை முழுமையாக நிறைவேற்றியவர் அப்படிங்கிற ஆள் யாருமே இல்லை. உலகில் உள்ள முக்கிய மதங்கள் கூறும் பாவ செயல்கள், எல்லா மதங்களையும் ஏகப்பட்ட பாவ செயல் சொல்லுது. ஆனால் மதத்துக்கு மதம் அது வேறுபடும். இப்போ நாம் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டா அது பாவம், அதே வேற ஒரு மதத்தில் அது பாவமாகவே சொல்லப்படவில்லை. ஆனால் எல்லோரும் வேறு ஒரு விஷயத்தை பாவமாக சொல்கிறாங்க. அத்தனையும் நீங்கள் அப்படியே பட்டியல் போட்டால் கூட கடைசியில் என்ன ஆகும்? நாம் உயிருடன் இருப்பதே பாவம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். நீங்கள் எல்லாத்தையும் படித்து எல்லாம் பாவம்னா கடைசியில் நீங்கள் உயிரோடவே இருக்க முடியாது. அந்த மாதிரி மாறிவிடுவீர்கள். அப்போ எல்லா குற்ற உணர்வும் உங்களுக்கு சேரும். அப்போ நீங்கள் பிரதேசத்தில் தான் இருக்கணும். எப்போ வேறு பிரதேசத்துக்கு போக ஆரம்பிச்சிங்களோ அங்கே இருக்கிற பாவ மூட்டையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குற்ற உணர்வு அதிகமாகத்தான் போகும். ஆக என்ன செய்தாலும் பாவம்தான் அப்போது. நாம் பிறந்ததே குற்றம், வாழ்க்கை செயல்முறையே பாவம் என்று ஆகிவிடுவதால் நாம் எப்போதும் கலக்கத்துடனும் குற்ற உணர்வுடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். முற்கால கலாச்சாரத்தில் நெறிமுறைகள் என்று தனியாக இருந்ததில்லை. இப்போ தான் அதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா சமுதாயம் மாறுவதை நாம் போய் கலக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் தனியான கலாச்சாரம், தனியான நெறிமுறைகள் தனியாக வர ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்தில் உலகம் முழுக்கவே இந்த மனித நேயம் தான் இருந்துள்ளது. அது இப்போ மாறி மாறி அவங்கவுங்களும் இங்கேயும் அங்கேயும் மிங்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு. மனித நேயம் அற்று போய்விட்டது அப்படின்னு தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். மனித நேயத்தின் உயிர்நாடிகள் எவை என்று நோக்கினால் மனிதத்தன்மையை தூண்டுவதற்கு 3 அடிப்படை கூறுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லா மதங்களுமே. நாம் நகரம் அல்லது பெருநகரை உருவாக்க வேண்டிய போது ஒரு பிரம்மாண்டமான கோயிலை தான் கட்டினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா மதங்களும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஒரு கோயிலை தான் அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கோயிலை கட்டிய மக்கள் கூட அருகிலே தான் வாழ்ந்தார்கள். இதில் குடிசையில் தான் வாழ்ந்தார்கள். அந்த கோயில் அவ்வளோ பிரமாதமாக பெருசாக கட்டப்பட்டிருக்க காலத்தில் சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே எப்படி வாழ்ந்தாங்க? குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா மனித நேயம் தான் பெருசாக இருக்கணும், நமக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினச்சான் எல்லாரும். ஆனால் அவர்கள் கட்டிய கோயில் பிரம்மாண்டமாக இருந்தது. குறிப்பாக தென்னிந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. கோயிலை சுற்றி இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக இருக்கும், குடிசையாக தான் இருக்கும். இப்போலாம் தான் கொஞ்சம் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக மாறி இருக்கு. ஏன்னா மனசாட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த 2வது அடிப்படை நம்மை சுற்றி உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் பரிவு. 3வது தனக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் தராத தன்மை. இது எல்லாமே இந்த மனித நேயத்துக்குள்ள அடக்கம். இந்த 3 வழிகளைத்தான் அந்த காலத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்மை சுற்றி உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் பரிவு. இது சொல்லாத மதமே கிடையாது. அகிம்சையை நம்ம எடுத்துக்கொண்டு சொல்லுகிறோம். அகிம்சையை எல்லாருமே போதிக்கிறாங்க, அவங்கவுங்க அளவில் போதிக்கிறார்கள். 3வது தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறது. தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்னிலை, எனக்கு மட்டும்தான் வேணுங்கிற இந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையை தான் அவங்க எல்லாருமே போதிக்கிறார்கள். இந்த 3 நிலையை நிறுத்தினால் மனித நேயம் எப்போதும் உயிர்ப்போடு இருக்கும், விழிப்போடு செயல்படும். இல்லை என்றால் நாம் அனைவரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட போலியான மனிதராக நடிக்க வேண்டி வரும் என்பதுதான் உண்மை. இதனால் பல வேறுபட்ட மனசாட்சி உருவாகவே செய்யும். மனசாட்சி மனித நேயத்தினால் விளக்கப்பட வேண்டும் என்பதே நம் கலாச்சாரத்தில் கூறப்பட்ட தத்துவங்கள் அனைத்தும். அவ்வப்போது இடத்திற்கு இடம் மாறும் மனசாட்சியை விலக்கு, மனித மனதில் நேயத்தை வளர்ப்பதே மேலான நிலை அப்படிங்கிறது தான் நம்முடைய தத்துவங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அதற்கான நடத்தைகளே நல்லொழுக்கமாக நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வழியிலே நடக்கும்போது ஆனந்தம், சுதந்திரம் என்ற நிலை கண்டிப்பாக நிலவிடும் என்பதில் உறுதியில்லை. ஒழுக்கவாதியாக நாம் இருக்கிறதை விட ஒழுக்க மாணவர்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒழுக்கவாதியாக இப்போ எடுப்போம்னா நம்மளுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதுலேருந்து டிவேட் ஆகாமல் வாழணுங்கிறது தான் ஒழுக்கவாதி. ஏன்னா சாதாரணமாகவே வாதம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மைண்டில் தான் கோளாறுன்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் எல்லாம். நாம் மைண்டு சொல்கிறதே கேட்டுட்ருக்கோம், மனசில் ஒரு பகுதி சொல்கிறதே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னா நம்ம ஒழுக்கவாதியாக தான் இருப்போம். ஆனால் ஆன்மா சொல்கிறது தான் ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்கும். எந்த சூழ்நிலைக்கு போனாலும் ஒழுக்கவாதியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஒழுக்க மாணவர்கள். 2க்கும் உள்ள வேறுபாடு நாம் அந்த ஸ்டேட்டுக்கு போனால் தான் புரியும். அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போனவங்களை பார்க்கும்போது தான் தெரியும். அவங்கள தான் நம்ம தெய்வீகம் மிகுந்தவர்கள் நம்ம சொல்கிறோம், அவர்கள் தான் கடவுள் தன்மை நிறைந்தவர்கள் சொல்கிறோம், அவர்களைத்தான் நாம் ஞானி என்று சொல்கிறோம், அவர்களைத்தான் முழுதுணர் ஞானி என்று வணங்குகிறோம். அதனால் எப்போவுமே நாம் தீவிரம் காட்டுவது மனசாட்சியை விட மனித நேயத்தின் மீது தான் அப்படிங்கிறது தான்
அவர்கள் தரும் கருத்து. அந்த அடிப்படையிலே நாம் ஒழுக்கமான மனிதனை உருவாக்கும் மனித நேயத்தை இங்கே நிறுவுவோம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த காணொளியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.